முன்னாள் கிரிக்கெட்டர் ஜவஹர் ஸ்ரீநாத்தோட சொந்த ஊர் எது தெரியுமா? மைசூருங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஓகேங்க, இப்ப மூலிகை விருந்துல சூப்பரான குக்கிங் ரெசிபி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதை போய் பார்த்துட்டு வாங்க. மூலிகை விருந்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்பது உங்கள் ராஜலட்சுமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ்ஷோட பேரு முருங்கைக்காய் விதை சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், மிளகாய் வத்தல், பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, தக்காளி, கடலைப்பருப்பு, கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி, முருங்கைக்காய், உப்பு. தேவையான பொருட்களை நம்ம பார்த்துட்டோம். இப்ப எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல கேஸ் ஆன் பண்ணி அதுல இழுப்பு சட்டியை வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். எல்லாத்தையுமே சேர்த்து வறுக்கக்கூடாது. பொருட்களை தனித்தனியா வறுத்து தட்டுல வச்சுட்டு கடைசியில நம்ம அரைக்கும் போது கூட அது தனித்தனியா அரைச்சிட்டு அப்புறம் தான் முருங்கைக்காய் விதையோட நம்ம சேர்த்துக்கணும். எண்ணெய் காஞ்சாச்சு. ஒரு 2 மிளகாய் வத்தல் போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சிவப்பா இருக்கிற மட்டும் வதக்கினா போறோம். சிறிதளவு பெருங்காயம் போட்டுக்கோங்க. அதோட உளுத்தம்பருப்பையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா செவந்துடுச்சு. இப்ப கேஸ் நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். இதையும் மிளகா வத்தல் பக்கத்துல தனியா போடலாம். இப்ப என்ன பண்ணணும்னா மிக்சியை நீங்க யூஸ் பண்ணணும் கண்டிப்பா. மிளகா வத்தல், சிறிதளவு புளி எடுத்துக்கலாம். ஏன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். முதல்ல இது மூணுத்தையும் நல்லா மிக்சியில் அடிச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு இந்த சட்னி நல்லா வரும். இதோட நீங்க உளுத்தம்பருப்பையும் போட்டுக்கணும். உளுத்தம்பருப்பு நல்லா அடிபட வேண்டாம், கொஞ்சம் கரகரான்னு இருந்தாலே ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். தண்ணி விட்டுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இது பாருங்க, இத நீங்க என்ன பண்ணணும், முருங்கைக்காவை நல்லா வேக வச்சுட்டு குக்கர்ல அதோட விதையை எடுத்து நல்லா இது மாதிரி மசிச்சுக்கணும். இந்த மசியலோட இந்த கலவையை நல்லா சேர்த்துடுங்க. இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு மாதிரி சட்னி மாதிரி இருக்கும். பாருங்க, மிக்ஸ் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. சிறிதளவு எண்ணெயை விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் தக்காளியை வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெங்காயம், இதை போட்டு நல்லா வதக்கிக்கங்க. கொஞ்சம் நல்லா செவக்கணும். தக்காளி பெருசு பெருசாவே நறுக்கி போடலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே போடலாம், டேஸ்ட் நல்லாவே இருக்கும். போட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. பாருங்க, கலரே எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு, வாசனையும் நல்லா மூக்க தூக்குறதுங்க. நல்லா வதங்கின அப்புறம் இந்த கலவையை நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல, அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியில உப்பு போட்டு நல்லா கலந்தா ரெடி. இத பாருங்க, இதை அரைச்சு வச்சிருக்கோம். இது என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு? இது முருங்கைக்காய் விதை, புளி, சில பருப்புகள் போட்டு அரைச்சு வச்சிருக்கோம். இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இதை இதோட சேர்த்துருங்க. சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி கலவையோட இந்த முருங்கைக்காய்
நம்ம அரைச்சு வச்சிருக்கிற கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுல தண்ணி ஆட் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. இது அப்படியே நீங்க சாத்தோட பிசைஞ்சுன்னு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம கலவையெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இதை மிக்சியில போட்டு நல்லா அடிச்சு சட்னியை நம்ம ரெடி பண்ணிடலாம். பாக்குறீங்களா? இது பாருங்க, இது வேணும்னா கொஞ்சம் நீங்க தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியா வேணும்னா தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெட்டியா வேணும்னா இது மாதிரியே நீங்க வச்சு இதை ஒரு பவுல்ல வச்சு நீங்க சர்வ் பண்ணலாம். முருங்கைக்காய் சட்னி ரெடிங்க. செய்யறது எப்படின்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அடுப்பை பத்த வச்சுக்கோங்க. இலுப்பிச்சட்டியை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. மிளகாவத்துல தனியா வறுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பை தனியா வறுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்போட கொஞ்சோண்டு பெருங்காயமும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் தனியா ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில கொஞ்சம் மிளகா வத்தல், புளி, உப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு அதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த அரைச்சி வச்ச கலவைய முருங்கைக்காய் விதையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இலுப்பிச்சட்டியில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயில தக்காளி, கடலைப்பருப்பு, கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி வச்சதுக்கு அப்புறம் இந்த இருக்கிற கலவையோட இதையும் சேர்த்து நல்லா மிக்சியில அடிச்சுக்கோங்க. இப்படி பண்ணி எடுத்தீங்கன்னா முருங்கைக்காய் சட்னி ரெடி. முருங்கைக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த டிஷ்ஷை கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடும். நீங்க இதை சாப்பிட்டுட்டு உங்க கருத்துக்களை கண்டிப்பா எனக்கு எழுதி போடுங்க. மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜலட்சுமி. இன்னைக்கு மைசூர்ல நம்ம கர்நாடகா சிக்கன் குழம்போட ரெசிபி பார்த்தோம். அது மட்டும் இல்லாம மைசூர் பாக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றதை பார்த்தோம். இதே மாதிரி அருமையான விஷயங்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Kaushik signing off for Anjirapeti. Bye bye.